ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம். தேவன் மனிதனாக பாவமில்லாமல் பிறந்தது மாத்திரமல்ல, பாவமில்லாமல் வாழ்ந்தது மாத்திரமல்ல, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அந்த மரித்தார்ங்கிறதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் ஏன் மனிதனாக வெளிப்பட்டு மரித்தார்? தேவன் மனிதனானது மரிப்பதற்காகவே ஏன் மரித்தார் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு மீண்டும் அதே ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. சரி, அதுக்கு முன்ன எந்த கிரியை? பிசாசினுடைய கிரியைனா என்னவா இருக்கலாம்? எதெல்லாம் பிசாசின் கிரியை? ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன் இதை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்பது உண்மையானால், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பிசாசின் கிரியை இல்லவே இல்லையா? இல்ல இந்த உலகத்துல பிசாசினால் உண்டாகக்கூடிய கிரியை இல்லவே இல்லையா? இருக்குதே. அப்போ கிரியை இருக்குது அப்படின்னா அவர் அழித்தது என்ன? அப்படி அவர் அழிச்சிட்டாருன்னா இன்னைக்கு ஏன் இந்த கிரியை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். அதுக்கு முன்ன என்னென்ன கிரியைகளா பிசாசின் இடத்திலிருந்து வருது? ஒரு சில வசனத்தை மட்டும் மேற்கோள் காட்டுகிறேன், பாருங்களேன். லூக்கா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிசாசினுடைய ஒரு கிரியை என்ன? வசனத்தை எடுத்து போடுறது. இன்னைக்கும் நிறைய இடத்துல வசனத்தை எடுத்து போடுற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 8:44 சொல்லுது, அவன் கொலை பாதகன், இன்னும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அவன் ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லி. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஒரு சோதனைக்காரன், டெம்ப்டர், சோதிக்கிறவன் அப்படின்னு வருது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவன் இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை மக்கள் பார்க்காதபடி கண்களை கூடாக்குகிறவன். எபேசியர் 6:11-12 வசனங்கள் எப்படி சொல்லுதுன்னா, அவன் கன்னிங் ஃபெல்லோ, அதாவது தந்திரமானவன், அவனுடைய கிரியைகள் தந்திரமானவைகள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம், இந்த மாதிரி ஆண்டவருடைய சத்தியம் பரவுவதற்கு இந்த ஊழியத்திற்கு தடையை ஏற்படுத்தக்கூடியவனாக பிசாசை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, சாவுக்கே அவன் தான் பாஸ், என்ன சாவுக்கு முதலாளியே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கிறோம். அல்லது சாவுக்கு காரணரா அவன் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது குற்றப்படுத்துகிறவன். இப்ப இந்த கிரியைகள்லாம் இருக்குதா? இன்னைக்கு வசனத்தை பிரசங்கம் பண்றோம், ஆனா வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மக்கள் போகிறாங்க. அது பிசாசினுடைய கிரியை. இன்னும் இன்னைக்கு கொலை நடக்கிறது, பொய் இருக்குது, இன்னும் சோதனை நமக்கு இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவோ முறை சுவிசேஷத்தை சொல்லி மக்களுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. வஞ்சகம், சூது இந்த உலகத்துல இன்னும் இருக்குது. ஊழியத்திற்கு தடை இன்னும் இருக்குது. மரணம் இன்னும் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தோம்னா ஒருவரை ஒரு குற்றப்படுத்தக்கூடிய இந்த காரியங்களும் இருக்குது. இது எல்லாமே பிசாசின் கிரியை. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னா, இன்னைக்கு ஏன் இந்த பிசாசினுடைய கிரியைகள்லாம் இருக்குது? நான் போன எபிசோட்ல பார்க்கும் பொழுது, சிறைச்சாலைக்கு உள்ள இருந்தாலும் சீக்கிரமா தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த பிசாசின் கிரியை நம்ம வாழ்க்கையில சுத்தி இருக்கும் பொழுது ஏன் இந்த கிரியை அதிகமாக நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ளுது? அல்லது இயேசு நமக்கு கொடுத்த வெற்றியை ஏன் நம்மளால் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். குறிப்பா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், பாருங்களேன். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசின் கிரியைகளை அவர் அழிச்சிட்டார்னு பார்க்கிறோம். இன்னும் கொலோசியர் 2வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது துகில் உறிஞ்சிட்டார்னு பார்க்கிறோம். ஆனா இங்க பவுல் நமக்கு எழுதும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன், பாருங்களேன். ஒரு பெரிய வீட்டை அந்த வீட்டினுடைய ஓனர் விற்பனைக்காக விளம்பரம் செய்திருந்தார். $20,000 கொடுத்து இந்த வீட்டை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஏழை குடியானவனுக்கு அந்த வீட்டை வாங்கணும்னு ஆசை. ஆனா அவங்ககிட்ட இருந்த பணத்தினுடைய அளவு குறைவு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தை வச்சு எப்படியாவது அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த ஓனரை கான்டாக்ட் பண்றான். அப்போ அந்த ஓனர் அவன்கிட்ட பேசும் பொழுது அவன் மீது இறக்கப்பட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த வீட்டை வச்சுக்கோ, இந்த $15,000, அதாவது $5,000 குறைத்து $15,000 இந்த வீட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறார். என்ன கண்டிஷன்? அந்த வீட்டில் அந்த நடு ரூம்ல, அதாவது லிவிங் ரூம், அந்த மெயின் ரூம் ஹாலில் ஒரே ஒரு ஆணி அடிச்சிருக்கும். அந்த ஆணியை மட்டும் நீ எதுவும் பண்ணிடக்கூடாது, அது எனக்கு சொந்தமானது.
ஓகே, $5,000 கம்மியாகுது, ஒரு ஆணி மட்டும் தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் விட்டுட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, பல வருடங்கள் கழித்தது, அந்த ஆணியை மட்டும் இங்க எதுவுமே தொட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, அது ஓனர் அவருடைய ஆணி, அது நெயில் வந்து இட்ஸ் பிலாங் டு ஓனர், இட் பிலாங்ஸ் டு த ஓனர், அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மட்டும் வீட்டுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஓனர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீ கொடுத்த பணத்தை நான் தந்துடுறேன், அந்த வீட்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. அதெல்லாம் தர முடியாது சார், அது எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். சரிப்பா, நீ வீட்டை தர வேண்டாம், ஆனா அந்த ஆணி என்னுடைய ஆணி தானே, வீடு உனக்கு சொந்தம், ஆனா ஆணி உனக்கு சொந்தம் இல்லைல்ல. ஆமா, உங்களுடைய ஆணி தான், சரி அதை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க. அடுத்த நாள் என்ன பண்ணாருன்னா, ரோட்ல கிடந்த ஒரு செத்த நாயினுடைய, அழுகி கொண்டிருந்த நாயினுடைய பிணத்தை எடுத்துட்டு வந்து அதை கொண்டு வந்து அந்த ஆணியில தொங்க விட்டார். அவருக்குரியது ஆணி மட்டும்தான், மொத்த வீடு அவனுடைய வீடு. ஆனால் இந்த ஆணி என்னுடைய ஆணி தானே சொல்லி அந்த பிணத்தை, அதாவது நாயினுடைய அழுகிய அந்த உடல் எடுத்துக்கொண்டது அங்க தொங்க விட்டார். மீதி கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த வீட்டில் யாராவது குடியிருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஆனா ஆணி அவருடையது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே மாதிரி தான் நாமளும் நம்முடைய மொத்த வீடும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கிரயம் கொல்லப்பட்டாலும் அங்கங்க சில ஆணிகளை நம்ம இந்த பிசாசானவனுக்கு, இந்த பழைய ஓனருக்கு, யாரு, இந்த வீட்டுடைய இந்த வாழ்க்கையுடைய பழைய ஓனர் யாரு, பிசாசு, அவனுக்கு அங்கங்க சில ஆணிகளை நம்ம வச்சிடறோம். அப்படி ஆணிகளை வச்சதுனால அவன் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அவன் செய்யக்கூடிய அசிங்கங்களால நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுது. இதைத்தான் பவுல் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி. இது மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒன்று நாம we exalt devil, அதாவது எதுக்கெடுத்தாலும் பிசாசு அப்படின்னு சொல்லிடுறோம். இல்லைன்னா we neglect the devil, பிசாசு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறோம். கிறிஸ்தவங்க கிட்ட இந்த ரெண்டு விஷயமே எக்ஸ்ட்ரீம், அது டேஞ்சரஸ். அதாவது பிசாசை பத்தி நெக்லெக்ட் பண்றதும் டேஞ்சரஸ், அவனை எக்ஸால்ட் பண்றதும் டேஞ்சரஸ். 2 கொரிந்தியர் 2:11 இப்படி சொல்லுது, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரத்துக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட விவசாயி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு பாம்பு, அது குளிர்னால விரைச்சி போய் இருந்துச்சு. அதாவது பனி பிரதேசத்துல அது குளிர்னால விரைச்சி போய் இருந்த உடனே அந்த பாம்பு சாகுற நிலைமையில இருந்தது. அப்போ இந்த விவசாயி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அதான் செத்து போற பாம்பு தானே அப்படின்னு நினைச்சோன்னு அந்த பாம்பு சொல்லிச்சான், ஐயா நான் செத்து போறேன், அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் என் உயிரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது உதவி செய்வீங்களான்னு பாம்பு கேட்டுச்சு. கேட்டது பாம்பு, ஆனா சாக கிடக்குது. சரி, சாக கிடக்கிற பாம்பு தானே அப்படின்னு சொல்லி அதை அவர் எடுத்து என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ஜாக்கெட், அதாவது வெதுவெதுப்பா இருப்பதற்கு அவர் போட்டிருந்த அந்த ஆடைக்கு உள்ள போட்டார். போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு அவருடைய உடல் சுட்டுனாலையும், ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தனால உடல் சுட்டுனால அந்த பாம்புக்கு அந்த வார்ம்னஸ், அந்த வார்ம்த் கிடைச்சி அது கொஞ்சம் உயிர் பெற ஆரம்பிச்சது. உயிர் பெற ஆரம்பிச்ச உடனே அவரை கொத்திச்சு, அதாவது அவரை கடிச்சிருச்சு. இப்ப இந்த விவசாயிக்கு பயங்கர கோபம், நீ சாக கடந்த, நான் உன்னை காப்பாத்தினேன், நீ என்னை கடிச்சிட்டியே, இப்படி பண்ணலாமா அப்படின்ன உடனே அந்த பாம்பு சொல்லிச்சான், ஐயா நான் சாக கடந்தாலும் நான் பாம்பு தான்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? பாம்பு கடிக்கதான் செய்யும், பாம்புடைய சுபாவம் கடிக்கிறதா அதனுடைய சுபாவம். நீ இப்படி தந்திரமா ஏமாத்திட்டேன், ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டாமா பாம்புனா கடிக்குண்டு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்காதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சின்ன காரியத்தை கூட கொஞ்சம் நம்ம ஒரு வைஸா இல்லாம அதை வாழ்க்கைக்குள்ள அலோவ் பண்ணும் பொழுது இந்த காரியங்கள் நம்மளை காயப்படுத்துகிறதாக இருக்கும். பிசாசுடைய தந்திரங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்போம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்போம். நாம் செபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் அநேக முறை இந்த பிசாசுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஞானத்தை கொடும். உம்முடைய வசனத்தின் மூலமாகவும் நீ ஆவியானவர் எங்கள் காதுகளில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் மூலமாகவும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க, கவனமாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடாதபடி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்மோடு கூட உறவில் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.